கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல அந்த கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதுல நம்ம இந்த வாரம் 2025 ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரம் சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். எனதருமை நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்துருக்கோம். அந்த எண்ணை கான்டாக்ட் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நேர வர இயலாதவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இந்த எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயரும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கனாலும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய பயணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12வது ராசியில் இந்த வாரம் துவங்கிறது. அப்போ நிறைய பேருக்கு பயணங்கள் அமையக்கூடிய வாரம். ஒரு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அதுக்குரிய முயற்சி பண்ணுறது, ஒரு பாஸ்போர்ட்டுக்கு முயற்சி பண்ணுறது, விசா சம்பந்தமான ப்ராசஸில் இருக்கிறது, எல்லாத்துக்கும் இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் வாரமாக இருக்க போகிறது. அப்போ பயணங்கள் நிறைய அமையிறது. அந்த பயணங்களினால் ஒரு பாதுகாப்பை மட்டும் அதிகப்படுத்திக்கிறோம் உங்களுடைய பயணங்களில். இப்போ வருமானம் நல்லா இருக்கும். வருமான ரீதியான தடைகள் இருந்தவர்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். மின்சாதனங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சில பேருக்கு மின்சாரம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வீடுகளில் ஏற்படலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இயந்திர தளவாடங்கள் பயன்படுத்துவாங்க பாருங்களேன், அந்த மிஷின்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பாதுகாப்போடு நீங்கள் மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணணும். சிலருக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மிஷின்ஸை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்ல நிறைய, இப்போ நீங்கள் கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய புரோகிதராக இருக்கீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க, சாஸ்திரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய நிறைய விஷயம் புக்காக ஆரம்பிக்கும். அவன் கனரக இது ஒரு கடினமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுறாங்க, ரொம்ப வீடுகளுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருமானங்கள் பெருகும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுங்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான நல்ல விஷயம். பிஸ்னஸ் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் பண்ணுறீங்க, அது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். பிஸ்னஸ் ரீதியான கான்டாக்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகும். மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். அப்படிலாம் ஒரு நேரம். அதே நேரத்தில் ஒர்க் ரீதியா மேஷராசிக்காரங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேது பகவானுடைய அமைப்பு 6வது ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல, வயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நம்ம வயிறை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதும், நமக்கு செமிக்கக்கூடிய உணவை மட்டுமே எடுத்துக்கிறதும், அதுவும் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் செமிக்கக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கிறதும் நல்லது. மேஷராசியில் பிறந்து விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய முன்னேற்றம். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பொசிஷனும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அது பெரிய அளவுக்கு விஞ்ஞானிகளுக்கு பெயரும் புகழையும் பெற்று தரும். நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்னால அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள்
அவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆனை முகத்தான் விநாயகர். அந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப அற்புதங்களை தான். பிள்ளையார்பட்டி விநாயகராக இருந்தால் கற்பக விநாயகர்னு அவருக்கு பேர். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை அப்படின்னு கண்ணதாசன் பிள்ளையார்பட்டி விநாயகரை பத்தி எழுதுறார். அற்புதமான பாடல். இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுகிற போது பெரிய பெரிய வெற்றிகள் வாழ்க்கையில வந்து சேரும். அதுவும் நீங்க ஒருவர் கரஜை கரணத்துல பிறக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திதி, வாரம், யோகம், நட்சத்திரம், கரணம் அப்படின்லாம் இருக்கும். திதிங்கிறது நீங்க என்ன திதியில பிறந்தீங்கன்னு சொல்லக்கூடியது. வாரம்ங்கிறது நீங்க பிறந்த கிழமை. யோகம் என்ன யோகத்துல பிறந்தீங்க, எந்த நட்சத்திரம் நீங்க பிறக்கும் போது, என்ன கரணம் நீங்க பிறக்கும் போது. திதியில் பாதி கரணம் சொல்றோம் பாருங்க. அந்த கரணம் ஒருவேளை உங்களுக்கு கரஞ்சீகரணமாக இருந்தால் பிள்ளையார்பட்டி போய் விநாயகர் வழிபடணும். கரஞ்சீகரணத்தில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபடுகிற போது வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள். விநாயகர் துணை இருப்பார், கூடவே இருப்பார். அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். அப்போ பிள்ளையார்பட்டியில போய் நீங்க வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியமும் சக்சஸ் ஆவார். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் விநாயகர் வழிபாடு அவசியம். விநாயகர் அகவலை வீட்டில் உட்கார்ந்து படித்தாலும் பலன் தரும். ஔவையார் எழுதுறார் விநாயகர் அகவல். ஓம் சீத கழப செந்தாமரை பூம் பாத சிலம்பு அப்படின்னு வருது பாருங்க. அந்த விநாயகர் அகவல் படிக்கணும். படித்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சுபகாரியங்கள் கூடி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு விநாயகர் வழிபாடு செய்ய இந்த வாரம் நன்மை தரும் நல்ல வாரமாக அமைய போகிறது. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து இந்த வாரத்தை நடத்துறார். அப்ப இந்த வாரம் முழுக்கவே நல்ல நல்ல செய்திகள், சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். ஒரு கிளரிக்கல் லெவல்ல இருக்கீங்கன்னா அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போக போறீங்க. ஒரு ஆபீஸரா இருக்கீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். இப்போ ஒரு ஃபைல்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் தங்களுடைய கம்யூனிகேஷன் மூலம் பொதுமக்களை பகைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ பொதுமக்களுக்கு பகைமையான எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. அதுல கவனமா இருங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன்ல நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்க கம்யூனிகேஷன்ல இன்னும் எதிர்ப்பால் இனத்தவரிடம் பழகுற போது, ஆப்போசிட் செக்ஸோட பழகுகிற போது ரொம்ப கண்ணியத்தை கடைபிடிங்க. ஒரு செய்தியை பதிவிடுகிற போது கொஞ்சம் கவனமா இருங்க. இது ரொம்ப முக்கியம். பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா இந்த வாரம் நிறைய பயணங்கள் பலருக்கு அமையும். அந்த பயணங்கள் செய்கிற போது உங்கள் உடல் நலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சில பேர் உங்களுக்கு பிரச்சனை தருவதற்காகவே இப்பொழுது உடன் இருப்பார்கள். ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. எதிர்காலத்தில் உங்களை காட்டி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு இருக்கிறதுனால உடன் பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கு. இன்னும் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரெயின் பயணத்துல நீங்க போறீங்க, உங்க ஃபேமிலி ரகசியத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அடுத்தவங்கள்ட்ட. உங்கள் ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லது. கூட ஒரு டிராவல் பண்றாருன்னு ஒருத்தர் எல்லாம் சொல்லுவீங்க. அவராலேயே உங்க குடும்பத்தில் நாளைக்கு பிரச்சனையோ வேறு சில சிக்கல்களோ உங்க வாழ்க்கையில வரலாம். அப்போ உங்கள் பயணங்களில் பாதுகாப்பு தேவை. சிலருக்கு கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும். அப்போ உடல் நலத்தில் கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு யோகமான நேரம். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, கார் கத்துக்கிறதுக்கு, அப்படிலாம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு.
பொருளாதார வளம்னு எடுத்துட்டோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இது யோகமான நேரம், நல்ல காசு பணம் வரக்கூடிய நேரம். இப்படி ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. வியாபாரிகள் அதிகமா பிறரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணேன், புதுசா ஒரு கூட்டாளி வந்தார் என் பிசினஸுக்கு, வரேன்னு சொல்றார், நான் அவரோட பிசினஸ் பண்ண போறேன், நீங்களும் ஆரம்பிச்சிடக்கூடாது. அவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு விஷயம், செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறப்புக்கெல்லாம் இந்த சூழ்நிலை சாதகமா இருக்கும். அப்படி சாதகமா இருக்கும் அப்படின்னா நான் சொல்றது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சுய ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்கணும். சில பேர் கொண்டு போய் செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு நிறைய பணத்தை கட்டடிக்க, பணத்தை கட்டிட்டு இந்த நேரத்தில் குழந்தை பிறந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மருத்துவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சில விஷயங்களுக்கு இந்த டாக்டர்கிட்ட போகிற உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமானா அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், அவர்கிட்ட நீங்கள் பேசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுவாங்க இதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது, பெர்சன்ட் ஆஃப் சக்ஸஸ் எவ்வளவு, கருத்தரிக்குமா தெரியாதாலும் உங்கள் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. மருத்துவம் வேறு, ஜோதிடம் வேறு. ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்கு ஜோதிடத்தில் ஆலோசனை சொல்ல முடியும். ஆனால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மருத்துவர்களை தான் அணுகணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஜோதிடர்கள் எனக்கு பிரயோஜனம் உள்ள மருத்துவர்களை பார்த்து அந்த உடல்நலத்தை பார்க்கணும். குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புள்ள ஒரு ஒரு நேரம் கோச்சார ரீதியாக இப்போ உங்களுக்கு. ஆனால் சுயஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மீனாட்சி. மதுரையில் குரு இருக்காக பாருங்க, அன்னை மீனாட்சி, அவளை வழிபடணும். நன்மையான வாரமாக இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த யோகங்கள் இப்போ கூடி வரும். குறிப்பாக வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ஜாப் எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு, ஒரு சரியாகவே எனக்கு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ பெருகி வருது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நியூ ஜாப் இப்போ கிடைக்க போகுது. ஏற்கனவே ஜாப்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய நேரமும் வரப்போகுது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு அரசு உதவிகளோ இந்த மாதிரி மற்றவர்கள் உதவிகளோ வேண்டி முயற்சி செய்வதற்கும் இந்த காலம் ஏற்புடையதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஐயப்பன் வழிபாடு செய்யணும். ஐயப்பன் வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடு, வாழ்க்கையில நம்மை உயர்த்தக்கூடிய வழிபாடு. அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சனி. அப்ப ஐயப்பனை வழிபடுகிற போது வாழ்க்கை ரொம்ப பாக்கியமா இருக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு ஃபாரினுக்கே போகணும்னு நினைச்சா மிதுன ராசிக்காரர் ஐயப்பன் வழிபாடு செய்யணும். வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்க, 2ல செவ்வாய் இருக்காரு பாருங்க, பேச்சுல கோபம் வருது, அந்த கோபத்தை குறைக்கணும். ஈவன் ஃபேமிலியில கோபம் வருது, பிரதர்ஸோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணாரு. உங்களுக்கு இப்ப என்ன யோகம் கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ல இருக்கார். அப்போ உங்களுடைய மகள் வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்கும். 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ல இருக்கார். ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அபரிமிதமா இப்போ வரும். பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் அது நல்ல நேரம். புதன் 7ல உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சரி, வெளிநாடு தொடர்புடைய பிசினஸ் பண்றதுக்கும் சரி, இதெல்லாம் நல்ல நேரம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட படிப்பு, குறிப்பிட்ட பல்கலைக்கழகம், எப்படி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கோ அது ஃபுல்ஃபில் ஆக போகிறது. காரியம் கைகூடி வரப்போகிறது. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலை ஏற்கனவே உங்களுக்கு தடப்பட்டு இருக்கு. இப்ப வேற ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேற ஒரு வேலை கிடைக்கும், வேறு ஒரு வேலை சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வீங்க.
அந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். வேலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் ரொம்ப போட்டு மனசை அலட்டிக்க கூடாது. இதெல்லாம் தற்காலிக பிரச்சனை. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் பிரச்சனையில் இருந்தால் கூட அந்த பிரச்சனை மிக சீக்கிரம் விலகப் போகிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டுல மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 11:01 திருக்கணிதப்படி நடக்க போறது. நான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பேசல, திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நான் பேசல. நான் சொல்லிட்டு இருக்கிறது திருக்கணிதம். அதன்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரப்போறது கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் வேலையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது. ஃபினான்ஷியலா உங்களுடைய தேவைகளை குரு பகவான் நிறைவேற்றுவார். ஆனால் நீங்க கொண்டு போய் பணத்தை ஒரு சீட்டு கம்பெனியில போட்டேன், ஆன்லைன் விஷயங்கள்ல மோசடியில மாட்டினேன் அப்படி மாட்டிடக்கூடாது. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள் ரொம்ப ஆயிடுச்சு. உங்களை ஏமாற்றக்கூடிய கவர்ச்சி விளம்பரங்கள் நிறைய இருக்கு. அதில் மாட்டின்றக்கூடாது கடகராசிக்காரர்கள். ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரத்தில் போட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சாதகமான நேரம் தான். படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரெங்கம் ரெங்கநாதர். ரெங்கநாதரை தரிசனம் பண்றது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் யார் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். நல்ல காசு பணத்தை கொடுக்கக்கூடிய யோகம் அந்த சுக்கிரனுக்கு உண்டு. அவர் சனியோடு சேர்கிற போது இன்னும் அதீதமான நல்ல பண வரவை உங்களுக்கு தருவார். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பணக்கார கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அமைவாங்க. பணத்தை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல், இப்ப நீங்க ஒரு இன்டீரியர் பண்றீங்க, உங்களுக்கு வரக்கூடிய கிளையண்ட் இப்போ எப்படி இருப்பாங்க, கஸ்டமர் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அழகான இன்டீரியர் பண்ணுங்க, என்ன பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படி சொல்றவங்க வருவாங்க. பெரிய அளவுக்கு நீங்க இன்டீரியர் பண்ணி கொடுக்க முடியும். உங்க பிஸ்னஸ், அவரவர்கள் பிஸ்னஸ் தொடர்பாக அதுக்கு தேவையான நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் முதல் 2 நாட்கள் அமைதியா இருக்கணும். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், நாளைக்கு ரேவதி நட்சத்திரம். இந்த 2 நாட்களும் சிம்மராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும். அதாவது ஜனவரி மாதம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அமைதியா இருக்கணும். புதிய காரியங்கள் செய்யக்கூடாது. அதுல கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துட்டா போறோம். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் ரீதியா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு முயற்சி வெற்றி பெறப் போகிறது. இந்த வாரத்தில் அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக சிலர் மருத்துவர்களை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. திருமண வாழ்க்கையில மட்டும் கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமையா போகணும். ஒன்று உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இல்லாவிட்டால் மனதளவில் சில வருத்தங்கள் மேரிட்டல் லைஃப் தொடர்பாக இருக்கலாம். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஒரு உபஜய ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜய ஸ்தானத்தில் அமர்கிறார். இது எல்லா காரியங்களும் வேக வேகமா நடத்தி வைக்கும். உதாரணமா ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயத்துல இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் வேகமா நடக்க போகுது. ஒரு யங்ஸ்டர் வேலை சம்பந்தமான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வேலை விஷயங்கள் அடுத்தடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்றதோ, வேலைக்கான ஆர்டர்ஸ் வருதோ, நீங்க முயற்சி பண்ணுவதோ வேகமாக இருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கிறீங்க அப்படின்னா
படிப்புல இன்னும் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அடுத்தடுத்த செய்திகள், உங்கள் முன்னேற்றத்துக்குரிய அடுத்தடுத்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். இது நிறைய முன்னேற்றத்தை தரப்போற ஒரு காலம். ஆனால் எல்லா விஷயத்திலும் பிறரை சார்ந்து இருப்பீர்கள். நீங்களா ஒரு சுயமா முடிவெடுக்காமல் நீங்களாவே எல்லாத்தையும் ஒரு பெண் பார்க்கிறீங்க அப்படின்னா அதற்கு பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர் பிறருடைய உதவி தேவைப்படும். அப்படியெல்லாம் பிறருடைய உதவிகளும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல வாரமா இருக்க போறது. பொருளாதார ரீதியா உயர்வு வரப்போகுது. இந்த வாரத்துல 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான புதிய முயற்சிகளுக்கு வெற்றி தரும். 8, 9 தேதிகள்ல பயணங்களை அவாய்ட் பண்ணணும். கன்னிராசிக்காரங்க 8ஆம் தேதி 9ஆம் தேதி பயணங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணணும். முருகனுடைய பெயரில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போடும். தங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். முருகன் பெயரில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ சில மனக்குறைகள் இருந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அப்படி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பகைமைகள் வருது அப்படின்னா முடிவெடுக்கிறத தள்ளி போடுங்க. உடனடியாக இந்த முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் வழிபாடுகிறது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எனதருமை துலாம் ராசி என்பவர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்ப கூடி வரப்போறது. ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். துளாராசியை சேர்ந்தவாளுக்கு அடுத்தடுத்து நகைகள் வாங்கிறதுக்கோ, ட்ரெஸ் வாங்கிறதுக்கோ, வாகனங்கள் வாங்குவதற்கோ, வாழ்க்கையுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கோ சூழ்நிலைகள் ரொம்ப நன்னா வரப்போறது. துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு தான் உங்களுக்கு. அதுவும் உங்கள் யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். உங்களுடைய யோகமான காலகட்டம் தொடங்கி விட்டது. மே மாசம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்களாம் ஜொலிக்க போறீங்க. ஆனால் அதுக்குரிய அச்சாரம் இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். புதன் பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து படிப்பு தொடர்பான உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றியை தரப்போறார். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல லாபம், மனதிற்கு மகிழ்ச்சி, வியாபாரத்துடைய நெளிவு சுழிவுகளை புரிஞ்சுக்கிறது, புதிய கஸ்டமர்ஸ் உடைய அடையாளம், இதெல்லாம் இப்ப கிடைக்கும். நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். பினான்ஸ் சம்பந்தமா படிப்புகள் படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிக்கிறது எப்படி படிப்பீங்கன்னா, ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரை போல படிப்பீர்கள். ஒரு மாணவரை போல படிக்க மாட்டீங்க. சில துளாராசிக்காரங்களுக்கு படிப்புல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் மாணவரை போல் படிக்கவில்லை, ஒரு ஆசிரியரை போல் படிக்கிறீர்கள் அர்த்தம். நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறீங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கலைன்னு அர்த்தம். அது மட்டும்தான் துளாராசிக்காரர்களுக்கு இப்ப படிப்புல பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே படிப்புல நல்லா வரீங்க அப்படின்னா ஒரு மாணவரை போல் முதல்ல படிக்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு முக்கியம். நிறைய நாலேஜுக்காக படிக்கிறதுனா ஒரு ஆசிரியரை போல் படிப்பது அது தேவை. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மாணவரை போல் தான் நீங்க படிக்கணும். மாணவ பருவத்தில் இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல்வ செழிப்பு, ஒரு மன மகிழ்ச்சி அதெல்லாம் வரப்போகுது. ஒரு நல்ல காலம் துளாராசிக்கு தொடங்கி இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. சமயபுரம் கோயிலுக்கு அதிகாலை நேரத்தில் போகணும். அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்தணும், அது முக்கியம். எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
எவ்வளவு காசு போட போறீங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம். எவ்வளவு பேருக்கு அன்னதானம் செய்ய போகிறீர்கள், அதுதான் முக்கியம். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. நீங்க காசு பணமா கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்லை. பார்க்குறவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்தங்க, அது வேற. தானங்களில் சிறந்தது அன்னதானம். எந்த கோயிலுக்கு போனாலும் பசித்தவங்களுக்கெல்லாம் உணவு கொடுங்க. நீங்க உணவு கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில பஞ்சமே வராது, நல்ல சூழ்நிலைகள் வரும். அதுதான் தெய்வத்திற்கு பிடித்த சிறந்த விஷயம். அது செய்யுங்க. துளாராசிக்காரங்களுக்கு இது நல்ல வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, சார் நேர்மை மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு அழகா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நேர்மையை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ரொம்ப அழகான உங்களுடைய முயற்சி. எதுலேயும் ஒரு தைரியம், யாரை கண்டும் அஞ்சாத ஒரு நெஞ்சுரம், அதெல்லாம் விருச்சிக ராசியுடைய நல்ல ஒரு விஷயம், ஒரு வேகம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல மட்டும்தான் தெரியும், நீ இப்படி நடந்துக்கோன்னு சொல்ல முடியும். ஆனால் செயல்படுத்தி காட்டுறது கஷ்டம். ஒரு ஆஃபீஸராக இருக்காருன்னா அடுத்தவங்களை வேலை வாங்க முடியும். தன்னால் அப்படி வேலை செய்ய முடியுமான்னா எல்லா நேரத்துலையும் முடியறது இல்லை. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வேலையை கொடுத்தால் பம்பரமா சுத்துவாங்க, சின்சியரா செய்வாங்க. அது விருச்சிக ராசியுடைய ஒரு இயல்பு. அற்புதமான மனிதர்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய உயர்வுகள், நல்ல புகழ் வரப்போறது. காசு பணத்தை தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நல்ல காசு பணம், வருமானம் வரும். பிள்ளைகள் வழியிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து சேரும். உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், அதை பார்க்கறது மகிழ்ச்சி. தமிழும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னார் வள்ளுவர். நம்மள ஒருத்தர் அறிவாளின்னு சொல்றதை விட உங்க பையன் நல்ல அறிவாளியா இருக்கான், உங்க பொண்ணு என்ன ஒரு புத்திசாலி அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. வள்ளுவர் சொல்றாரு அப்படி. அந்த ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படும். நம்ம வசதியா வாழ்ந்தோங்கிற விட இப்ப குழந்தைகள் வசதியா வாழ்றனா அது கிடைக்கிற சந்தோஷம் வேற. அப்படி இந்த வாரம் உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்ய போறது, உங்க பொருளாதார நிலை உயரப் போகிறது, பிசினஸ் சம்பந்தப்பட்ட நல்ல வருமானம் வந்து சேரும். கொழுத்த ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய துணை உண்டு, நல்ல வழிகாட்டுவாங்க. அந்த கைடன்ஸ் உங்களை வாழ்க்கையை உயர்த்தும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ண நாதர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு தர்ம நாயகனாம் சூரிய பகவான் உங்க ராசிக்கு, உங்க ராசியில உட்கார்ந்து இருக்காரு. டெய்லி நீங்க ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் புதனும் இப்போ ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். அற்புதமான ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம். ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க சொல்லலாம். ஆபீஸ்ல எனக்கு மேலதிகாரிகளால தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லுங்க, தொந்தரவு விலகும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்க எனக்கு அப்படிங்கிறவங்க யாரும் சொல்லலாம். எதிரிகள் தொந்தரவு இருந்தாலே ஆதித்ய ஹிருதயம் ஒரு பலமான ஆயுதம். அது துன்பத்தை விலக்கி இன்பத்தை தரும். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் துவங்கி 7ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய போறார். பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கு. புத்திரபாக்கியம் சம்பந்தமான எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரும்.
நரம்பியல் நிபுணர்கள், எலும்பியல் நிபுணர்கள்லாம் நல்ல பேர் வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு காலம், நல்ல பெயரும் புகழும் கிடைக்க போறது. பிசினஸ் வெகுவா வளர்ச்சி அடைய போறது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. ஐயப்பனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, ஏதோ ஒரு சிந்தனை ஓடிண்டே இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மனசுல. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு எதிரான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரம். உங்கள் எதிரிகள் அசந்திருக்கக்கூடிய நேரம். மாற்றான் வலியும் தன் வலியும் பார்க்கணுங்கிறாரு. உன்னுடைய வலிமையை பார்ப்பதற்கு முன்னால மாற்றான் வலி, வினை வலி எல்லாத்தையும் பாருனார் வள்ளுவர். செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டது, எதிரி எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் தெரிஞ்சுக்கோனார். உங்கள் எதிரி இப்பொழுது பலவீனமாக இருக்கும் நேரம். புதிய முயற்சிகளை பண்ணலாம். வியாபாரத்திலேயே தைரியமா இறங்கலாம். இப்போ மாமனாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற போகிறார்கள். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போறாங்க. பினான்சியலா உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேரப்போகுது. பூமி சம்பந்தமான விஷயங்கள் வாங்குகிற போது மட்டும் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு சொத்து பத்து வாங்க போறீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க. அதுக்கு அனுமதி இருக்கான்னு பாருங்க. இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா பேசாம இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. அவரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசினாலே நிறை உடம்னு அர்த்தம். ஒரு வாழ்க்கையில எதையும் முழுமையாக செய்ய விரும்பக்கூடியவர்கள், குறைவின்றி செய்யக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன்னா நிறைய குடம் தான் அதோடைய சிம்பலாவே இருக்கு. குடத்தை ஏந்திய பெண் கும்பராசியுடைய சிம்பலாவே இருக்கு. அப்ப கும்பராசிக்காரர்கள் முழுமையான அறிவுடையவர்கள். ஒண்ணு படித்த அறிவு, இல்லாட்ட வாழ்க்கையுடைய அனுபவ அறிவு. மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனன், அந்த அர்ஜுனனை தான் கும்பராசியுடைய மனிதனாக நம்ம சொல்கிறோம். ஒரு இலக்கை நோக்கி அதை அடையணும் எவ்வளவு அழகாக அர்ஜுனன் பயணம் செய்தான் இல்லையா? அந்த மாதிரி எதை எய்யணும், எதை நோக்கி அம்பு விடணும்னு அர்ஜுனனுக்கு தெரிந்ததை போல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க. இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் நல்ல காசு பணத்தை இந்த வாரம் கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு புது வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. பயணங்கள் திருப்திகரமாக அமையும். வேற வேற பயணங்கள் அமையும். வேலை சம்பந்தமான பயணம், படிப்பு சம்பந்தமான பயணம், ஜாலியா போயிட்டு வருது, இப்படிலாம் பயணங்கள் அமையும். அந்த பயணத்தினால் நன்மைகள் உண்டு. இந்த வாரத்துல புதுசா வீடு மனை வாங்கக்கூடியதை பற்றி நிறைய சிந்திப்பாங்க. ஒரு லோன் போட்டாவது சொத்து வாங்கணுங்க அப்படின்னு கும்பராசிக்காரங்க நினைப்பாங்க. குடும்பத்துல கல்யாணத்தை பற்றிய செய்திகள் இருக்கும். மகனுக்கு கல்யாணம் இல்லாம, மகளுக்கு கல்யாணம் இல்லாம அப்படிங்கிற சிந்தனைகள் ஓடும். கும்பராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களை சுற்றி பார்த்து வருவதில் ஒரு ஆசை இருக்கும். ஹெல்த்தை பார்க்கணும், அதுதான் கும்பராசிக்காரங்க இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலை சம்பந்தமா ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குங்க. கும்பராசிக்கு இப்பவே உங்களுக்கு வேலை சம்பந்தமா ஒரு நெருக்கடி இருக்கு. அதுக்குன்னு அச்சப்பட வேண்டாம். நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. புதிய புதிய வேலைகளுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நவக்கிரகத்துல அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கார். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்து மூத்தவர்களுடைய ஆதரவு உண்டு. மாமனாருடைய சப்போர்ட் உண்டு. சொத்துக்கள் விஷயத்துல காணாம போன டாக்குமெண்ட் மீண்டும் கிடைக்கும். ஒரு நல்ல தலைமை பதவியை நோக்கி செல்லக்கூடிய அனுக்கிரகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வாரம் அவ்வளவு நல்லா இருக்கு. எஜுகேஷன்ல ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. சிலருக்கு காது வலி வரும். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. காது வலி வரும். பிறர் சொல்லக்கூடிய புரளிகளை நம்பாதீங்க. உங்களை பத்தி அவங்க இப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி உங்களை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்க அதுல உணர்ச்சி வசப்படாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாதீர்கள். கும்பராசிக்காரங்க எதை கடைபிடிக்கணும்? குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மே மாசத்துக்கு பிறகு நல்ல நல்ல மாற்றம் வரப்போகுது. சார் எனக்கு இப்ப வேலையில பிரச்சனை இருக்கு, உடனே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க.
குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமா வரப்போகுது கும்பராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த வாரம் நமக்கு நன்மையாக நடப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பரை போய் தரிசனம் பண்ணுங்க, அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்க உழைச்சு வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. வேலையில ஏகப்பட்ட சிரமங்கள், பிரச்சனைகள், இந்த வேலையில் இருப்போமா விடுவோமா அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு. சிலருக்கு இடமாற்றம், அதெல்லாம் இப்ப நிகழக்கூடிய காலம். இடமாற்றம், வேலை மாற்றம், இதெல்லாம் நிகழக்கூடிய காலம். நிறைய பேருக்கு திரைப்படத்துறையில் இப்ப வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கு திரைப்படத்துறையில இயக்குனராகவோ பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. பண விவகாரங்களில் பிறரை நம்பி கொடுத்து ஏமாற வேண்டாம். அதில் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. பண விஷயங்களில் பிறரை நம்பி கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. இந்த வாரத்தில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீங்கள் சந்திக்கக்கூடிய சில பேர் வேணும்னே வம்பு வழக்குகள் உருவாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஒரு பிசினஸ் பார்ட்னராக இருக்கிறவர் பிசினஸ்ல பிரச்சனையை கொண்டு வர பார்ப்பார். கணவன் மனைவி உறவுல உங்க லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு மனக்குறையோடய இருப்பாங்க. எல்லாத்தையும் கடந்துதாங்க போகணும். இதுவும் கடந்து போகுங்கிறாங்க பாருங்க. அப்படி வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் கடந்து போகும், இன்பங்கள் பெருகும். அதுக்கு என்ன செய்யலாம்? திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சாலை குமரனை வழிபடுங்க. சாலை குமரன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க்கையில் உங்களை நல்லபடியா வாழ வைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.